பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசுப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 62ஆம் அதிகாரம் வசனம் 3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியுமாய் இருப்பாய். ஆமென். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசுப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்றாரு. என்னன்னா, நீங்க அவருடைய கரத்துல அலங்காரமான கிரீடமா இருக்க போறீங்களாம், அவருடைய கரத்துல ராஜ்ய முடியா இருக்க போறீங்கன்னு சொல்லி ஏசப்பா ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. எப்ப இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும், நம்ம ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளா வாழும்போது இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறத நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பல்வேறு காரியங்கள்ல மாட்டிக்கொண்டு பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போயிட்டு இருக்கோம். நம்ம அப்படி போயிட்டு இருந்தோம்னா ஆண்டவருடைய வார்த்தை நம்மள பலிக்காது, இந்த வசனம் நம்மள பலிக்காது. அதனால ஏசப்பா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன பாவத்துல கிடந்தாலும் சரி, அதை விட்டுட்டு என் பின்னாடி நீ வா. நீ வரும்போது நிச்சயமா நான் உனக்கு அலங்காரமான கிரீடம் தரப்போறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா ப்ராமிஸ் பண்றாங்க. எல்லாரும் பாவிகள் தான். பாவம் நிறைந்த பூமியில வாழுகிற எல்லாருமே பாவிகள் தான். ஆனா ஏசப்பா இந்த பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் உலகத்துக்கு வந்தாங்க. அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கும்போது நம்மளுடைய ஆசீர்வாதம் மிகுதியா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. நிச்சயமா ஒரு நாள் பரலோகம் போகும்போது ஏசப்பா நம்மளுடைய பேர் சொல்லி அழைப்பாங்க. என் பிள்ளை வராங்கன்னு சொல்லி அந்த அலங்காரமான கிரீடத்தை கொடுப்பாங்க. நம்ம மனுஷனுடைய பார்வையில எப்படி இருக்கோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. கர்த்தருடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கோம், கர்த்தர் நம்மளை எப்படி பாக்குறாங்க, நம்ம மனசாட்சிக்கு விரோதமா நம்ம நடக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இந்த நாள்ல. அதை தான் ஏசப்பா அந்த நாள்ல கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொற்படி கேட்டு அவர் பின்னாடி நம்ம போகும்போது நிச்சயமா கர்த்தர் நம்மளுக்கு மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் வைத்திருக்காரு. அவர் நம்மளுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம கேட்டு நடக்கணும். பிசாசு நம்மள செய்ய விட மாட்டான். ஆனாலும் பிசாசை எதிர்த்து நிக்கணும்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஃபெய்த்தா இருக்கும் போது உங்களுக்கு அநேக போராட்டங்கள் வரும். ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்துல உனக்கு போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நீயும் ஜெயிப்பேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அந்த விசுவாசத்தோட நம்ம ஆண்டவர் பின்னாடி போகணும். 1000 பேர் நம்மள கெட்ட வழியில நடத்தினாலும் நம்மளை கர்த்தர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த பயத்தோட வாழும்போது நிச்சயமா இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறபடி அந்த அலங்காரமான கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவருடைய கரத்துல நீங்க ராஜ்ய முடியுமா இருப்பீங்கன்னு சொல்லி ஏசப்பா ப்ராமிஸ் பண்றாங்க. இந்த வார்த்தையை நீங்க சுதந்திரத்து கொண்டு அவருக்கு பிடித்த பிள்ளைகளா நடங்க. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்க பிள்ளைகளை நீங்க அலங்காரமான கிரீடமா வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க கரத்துல ராஜ்ய முடியுமா வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பாவத்தெல்லாம் விட்டு அவங்க உங்க சொற்படி கேட்டு நடக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை நீங்க தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க அப்படி நடக்கிறாங்க, நீங்க கொடுத்துட்டீங்க. அதற்காக உங்க துதிக்கிறேன், தாழ்த்துறேன், வெறுமையாக்குறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.